நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ தோட்டத்தில் பூச்செடிகள் அதிக அளவில் பூக்கவும் காய்கறி செடிகள் கொத்து கொத்தாக காய்க்கவும் உதவக்கூடிய ஒரு உரத்தை நாம் இப்போ செடிகளுக்கெல்லாம் கொடுத்துடலாம். அந்த உரம் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு காம்பினேஷனில் இருக்கும். அந்த உரத்தை முதல்ல நாம் செடிகளுக்கு கொடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த உரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பூக்க ஆரம்பிச்சிருக்கிற எல்லா பூச்செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுக்கலாம். மல்லிகைப்பூ செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதனால் இந்த மல்லிகைப்பூ செடிக்கும் இந்த உரத்தை நாம் கொடுத்துருவோம். பக்கத்தில் ரோஸ் செடி கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் துளிர்களும் வந்துக்கிட்டு இருக்குது, நிறையா மொட்டுக்களும் இருக்குது. இந்த செடிக்கும் இந்த உரத்தை நாம் கொடுத்துருவோம். பக்கத்திலே தம்பட்டை அவரை செடி பூக்களும் பிஞ்சுகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கும் கொடுத்து விட்ருவோம். இங்கே புடலங்காய் செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண் பூக்கள் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். இன்னும் பெண் பூக்கள் வரலை. இந்த பெண் பூக்கள் வர்றதுக்கு கூட இந்த உரம் நமக்கு நிறையா உதவி பண்ணும். அதனால் இந்த புடலங்காய் செடிக்கும் கொடுத்துடலாம். இந்த புடலங்காய் செடியோடவே சேர்த்து ஒரு தக்காளி செடியும் இருக்குது. இந்த தக்காளி செடி இப்போ பாருங்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிஞ்சு கூட விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இதுக்கு கொடுத்தா இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே ஒரு மெரூன் சாமந்தி பூச்செடி என்ன அழகாக பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கும் இந்த உரத்தை கொடுத்துடலாம். இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்டுறலாம். ஆனால் இந்த உரத்தை எந்தெந்த செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ தான் சமீபத்தில் நடவு செய்த செடிகளுக்கு இதை கொடுக்கக்கூடாது. பூக்கிற பருவத்தில் குறைஞ்சது 1 மாதம் கழித்து தான் இந்த செடிகளுக்கு நாம் இந்த உரத்தை கொடுக்கணும். அருமையான அந்த உரத்தை தயாரிக்க தேவைப்படும் பொருட்களை இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்கலாம் பாருங்கள். இது தேங்காயை நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நாட்டு சர்க்கரை. இங்கே 2 விதமான புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்கோம். கடலை புண்ணாக்கு 200 கிராம், வேப்பம் புண்ணாக்கு 50 கிராம், அடுத்து புளிச்ச மோர். இந்த 6 பொருள்களை வச்சு தான் இந்த உரத்தை நாம் தயார் செஞ்சுருக்கோம். அதை வாங்க இதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொருள்களையெல்லாம் எதுக்காக, எந்த சத்துக்காக நாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா தேங்காயில் பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம், செலீனியம் அதிகமாக இருக்குது. இது ஓவராலாக செடிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். செடிகள் செழிப்பமாக இருக்கிறதுக்கும் உதவும். அடுத்து நம்ம வாழைப்பழத்தை பார்த்தோன்னா இதில் பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், அயன், ஜிங்கு, மெக்னீஷியம் எல்லா சத்துக்களும் இதுலேயும் அதிகமாக இருக்குது. அதனால் இதையும் நாம் எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே தோலோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை, இந்த கரைசலை நாம் ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபெர்மெண்ட் பண்ணும்பொழுது வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவாக இது அமையும். இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா கடலை புண்ணாக்குகளின் ராணி கடலை புண்ணாக்கு. இதில் நமக்கு என்பிகே தேவையான அளவு இருக்குது. செடிகள் வளர்கிறதுக்கு தேவையான அளவில் என்பிகே இருக்குது. அதாவது நைட்ரஜன் சத்து, ஃபாஸ்பரஸ் மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்குது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னாக்கா இது வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்குலேயும் எல்லா சத்துக்களும் என்பிகே இருக்குது. அது தவிர நமக்கு செடிகள் வளர்கிறதுக்கு தேவையான இந்த 2 புண்ணாக்குலேயுமே தேவையான மெக்னீஷியம், கால்சியம், காப்பர் அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்க தான் செய்கிறது. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா புளிச்ச மோரில் முதன்மையாக கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் பூக்கள் பூக்கிறதுக்கும் தண்டுகள் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் உதவி பண்ணும். அது தவிர இந்த மோரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதிகமாக வளர்ந்து மண்ணையும் வளப்படுத்தும். அதனால் இப்போ வாங்க இந்த தேங்காயையும் வாழைப்பழத்தையும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு இதை எல்லா உரத்தையும் எப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த கடலை புண்ணாக்கு பத்தாதா இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு, எதுக்கு கூடவே வேப்பம் புண்ணாக்கையும் எடுத்து வச்சுருக்குறீங்க அப்படின்ட்டு.
இந்த வேப்பம் புண்ணாக்கையும் கடலை புண்ணாக்கையும் ஊற வைக்கும் பொழுது நொதிக்கிறப்போ ஒரு சில சமயம் பூஞ்சால நோய்கள் வரலாம். அதை தடுக்கிறதுக்காக இந்த வேப்பம் புண்ணாக்கு உபயோகமாக இருக்கும். அதோட கூட இதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சத்து மெதுவாக ரிலீஸ் ஆகும், மண்ணுக்கு போகும். அதனால் இதில் இருக்கிற நைட்ரஜன் சத்து தீர்ந்து போனதுக்கு அப்புறமேலும் கூட இதில் இருக்கிற நைட்ரஜன் சத்து செடிகள் வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். அது தவிர மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள், செடிகளில் இருக்கக்கூடிய வேர்புழுக்கள், மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சாலம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு உதவும். அதனால தான் இந்த வேப்பம் புண்ணாக்கை இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க இதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது எல்லாத்தையும் எப்படி கலக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 2 புண்ணாக்கையும் தான் ஊற வைக்கணும். இதை 2 நாளைக்கு முன்னாடியே நான் இந்த பக்கெட்டில் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி நொதிச்சு போயிருக்கு. இப்போ இது கூட ஒவ்வொரு பொருளாக நாம் சேர்த்துக்குவோம். இந்த மிக்சியில் போட்டது தேங்காயையும் வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் காட்டுறேன். தேங்காய், வாழைப்பழ விழுத போட்டாச்சு. இதுக்கு மேலே புளிச்ச மோரை ஊற்றிக்குவோம். மோர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருள்களையும் சேர்த்துட்டோம். 6 பொருள்: தேங்காய், வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மோர், 6 பொருளையும் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலக்கணும். கலந்தாச்சு. இதை ஒரு மூடியை போட்டு மூடி 5 நாளைக்கு நிழலில் வச்சிடறோம். டோட்டலாக 7 நாளைக்கு இது நிழலில் இருக்கும். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து தேவையான அளவு தண்ணி கலந்து நாம் செடிகளுக்கு, வேருக்கு கொடுக்கலாம். இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த உரக்கரைசலை எடுத்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பாருங்கள். அருமையாக புளிச்சிருக்கு. இதை எப்படி தண்ணி கலந்து நாம் இப்போ செடிகளுக்கு கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஊறி போயிடுச்சு பாருங்கள். இதில் 3 லிட்டர் கரைசல் இருக்குது. 1 லிட்டர் கரைசலுக்கு 20 லிட்டர் தண்ணி சேர்த்து நாம் மண்ணுக்கு கொடுக்கலாம். இந்த உரம் 3 விதமான உரங்களின் கலவையாகும். என்னென்ன 3 விதமான உரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, முதல்ல தேங்காயும் மோரும் எடுத்து வச்சுருந்தோம். அது தேமோ கரைசல். இந்த தேமோ கரைசல் என்ன செய்யும்? செடிகள் பூக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். பூக்கள் எடுத்த பிறகு அந்த பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் அது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கெட்டு 25 லிட்டர் பக்கெட்டு. அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி குறைவாக எடுத்து வச்சுருக்கோம். இது 20 லிட்டர் பக்கெட்டு கரெக்டாக இருக்குது. இதில் 1 லிட்டர், இதில் 1 லிட்டர் நம்ம இப்போ இந்த உரத்தை சேர்த்துட்டோம். இப்போ நாம் தேமோ கரைசலை பற்றி பார்த்தோம். தேங்காயில் இருக்கிற அதிகளவு இந்த பொட்டாசியமும், மோரில் இருக்கிற கால்சியமும் மற்ற சத்துக்களும் பூக்கள் உதிராமல் இருக்கவும் உதவி பண்ணும். அடுத்து நாம் இந்த உரத்தில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, வாழைப்பழமும் சர்க்கரையும் போட்டிருக்கோம், நாட்டு சர்க்கரையும். இது வாழைப்பழ கரைசலுக்கு சமமாக இருக்கும். இந்த வாழைப்பழ கரைசல் எதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், ஜிங்கு இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் அதிக அளவில் பிஞ்சுகள் விடவும், அந்த பிஞ்சுகள் உதிராமல் இருக்கவும், நல்லபடியாக செழிப்பமாக வாலிப்பமான காய்கள் வளரவும், அந்த காய்கள் நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த வாழைப்பழ கரைசல் நமக்கு உதவும். அதையும் நாம் சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா புண்ணாக்கு கரைசல். கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும். இந்த புண்ணாக்கில் 2 புண்ணாக்குலேயுமே NPK இருக்குது. இந்த NPK சத்து பேரூட்ட சத்துக்கள். அடிப்படையில் நம்ம ஆரம்பத்தில் இந்த புண்ணாக்கு உரத்தை கொடுக்கறதுனால செடிகள் நல்லா பச்சையாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும்.
அது போக இதில் இருக்கிற பாஸ்பரஸ் அதிக அளவில் பூக்களை உண்டு பண்ணுறதுக்கும், பொட்டாசியம் சத்து அதிக அளவில் பூக்கள் உதிராமல் இருந்து பிஞ்சுகள் வர்றதுக்கும் பிஞ்சுகள் வளர்கிறதுக்கும் உதவி பண்ணோம். இந்த மாதிரி 3 வகையான உரங்களை நாம் இந்த ஒரே உரத்தோடு சேர்த்து கொடுக்கறதுனால இந்த உரம் தவிர வேறு எந்த உரமுமே வேண்டாம் அப்படிங்கிற வகையில் இது செடிகளுக்கு வேலை செய்யும். இதில் பேரூட்ட சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் இந்த செடிகள் தோட்டத்துக்கு வேண்டிய எல்லா விதமான சத்துக்களுமே இந்த உரத்தில் இருக்குது. இந்த விதமான காம்பினேஷனில் இது வரைக்கும் யாரும் உரம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உரத்தை இலைகளுக்கு மேலே எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த மக்கில் பாருங்கள், 1 மக்கு தண்ணி எடுத்துருக்கேன். 1 மக்கு தண்ணி இந்த பக்கெட்டில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கரைசல், உர கரைசல் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வடிகட்டிக்கலாம். உர கரைசலை 1 மக்கு வடிகட்டிட்டோம். இதை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். டைல்யூட்டடாக தான் ஸ்ப்ரே பண்ணணும் இலைகளுக்கு மேலே. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டுக்கிட்டு ஸ்ப்ரேயரில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். எல்லா வித செடிகளுக்கும், அதாவது நட்ட செடி தவிர மற்ற பூத்து காய்க்கிற எல்லா வித செடிகளுக்கும், மாமரத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். எங்கள் வீட்டில் மாமரம் பூத்துது, ஆனால் பூவெல்லாம் சீக்கிரமே கருகி போயிடுச்சு. போன வருஷம் கொஞ்சம் பூத்துது, இந்த வருஷம்தான் கொஞ்சம் அதிகமாக பூத்துது, அது கூட நிற்கலை. அதனால் அதுக்கு மெயினாக ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம். இந்த மாமரத்துக்கு இப்போ மாடியிலேருந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். பாருங்கள் கரைசல் எப்படி போகுதுன்ட்டு, நல்லா கடைசி வரைக்கும் போகும். இந்த ஸ்ப்ரேயர் அவ்வளோ ஃபோர்ஸ் ஸ்பீடு கடைசி வரைக்கும் போகுது பாருங்கள். மாமரம் உச்சியில் தான் ஸ்ப்ரே பண்ணி விட்றோம். அப்படியே தொடர்ந்து மாமரம் முழுசுக்கும் இந்த உரத்தை ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் இலைகளுக்கு மேலே. தேமோ கரைசல், வாழைப்பழ கரைசல் இருக்கிறதுனால அதிகமாக பூத்து பிஞ்சு விடும் அப்படின்னு நம்புகிறோம். அதே சமயம் இந்த புண்ணாக்கு கரைசல் இலைகளை நல்லா செழிப்பமாக பச்சையாக வளர வைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 தடவையாவது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். எல்லா இலைகள் மேலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.